சின்சான் மேலே ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ நான் காரெலாம் பார்க் பண்ணிடலாம் வந்தேன். ஸோ காரெல்லாம் பார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்மளும் போய் தூங்க வேண்டிய வேலை தான். ஸோ இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுற அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் கைஸ் பெட்டு. ஸோ சின்சான் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம இங்கே தூங்குவோம். ஸோ நல்லா தூங்கணும் கைஸ். என்ன இடம் இது? என்னடா இடம் இது? வீட்டில் தானே தூங்கினேன். எங்கே எப்படி வந்தேன்? என்னென்னவோ எழுதிருக்காங்களே. என்னது கிரெடிட்ஸா ஏன்னா இந்த இடமே ஒன்றுமே புரியலே. ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ் ஐயோ என்னென்னமோ இருக்குது. அவங்க யாரோ கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் தூங்கிட்டு இருந்து எப்படி கடத்தினாங்க? ஸ்டார்ட் கேமா என்னென்னமோ இருக்கே. மினி கேம்ஸ் இங்கே இருக்கிறது ஸ்டார்ட் கேம் தான் எனக்கு தெரிஞ்சு இதுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டர்ன் அரவுண்டா ஏதோ ஃப்ரெண்டெல்லாம் எழுதிருக்கு. ஸோ என்னன்னு தெரியல. ஸ்டார்ட் கேம் கொடுத்து பார்ப்போம். என்ன ஒன்றுமே ஆகலை. எங்கேயோ நம்மளை டெலிபோர்ட் பண்ணி விட்டுருச்சே. இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ ஏதோ பேய் வீடு மாதிரி இருக்குது. எலும்பு கூடு மண்டையார் வச்சுருக்காங்க. என்ன இடம்னே தெரியலையே இது. வை இஸ் டார்க் அவுட் சைடு. வெளியில் ஏன் இருட்டாக இருக்கா? தூங்கிட்டு இருந்து அதனால இருட்டாக தானே இருக்கும். கனவுனா கிளி பார்த்தா எந்திரிச்சுன்னுமே. கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டைம் வேறு 9:30 மணி ஆகிடுச்சுது. வெளில போகிறதுக்கும் பயமாக இருக்கே. யார் வீடுனே தெரில இது. ஸோ நம்ம வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தோம். இங்கே எப்படி வந்தோம்? இது என்ன சுச்சி? ஐயோ லைட்டா நட்பர் டோர் எது திறக்குதுன்னு நினச்சிட்டேன். எங்கேயோ போகுது இந்த வழி. எங்கே போகுதுன்னு தான் தெரில. இது என்ன இடம்? இதுக்குள்ளே கருப்பாக இருக்குது. லைட் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தது இது எங்கேயும் இருட்டாக தான் இருக்குது. லைட் போடும். சுவிட்சு எங்கே சுவிட்சு இல்லை இருக்க மாதிரி தெரியலையா? இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு. வாங்க இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட் ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சு. அங்கே வேறு இருட்டாக இருக்கே. இதுக்கும் சுவிட்ச் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணு. வெளியில் யாரும் கத்துற மாதிரி இருக்குது. கைஸ் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குதா? கைஸ் அந்த சவுண்டு கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ வெளியில் வினோதனமாக நடக்குது. யார் அங்கே வெளியில் போய் பார்த்துக்குவோம். யாருமே இல்லையே இங்கே. அப்புறம் எப்படி சவுண்டு வருது? அங்கே எதோ எழுதி வச்சுருக்கீங்க. போய் பார்க்கலாம். டோன்ட் ஃபீட் த ஃபிஷ்ஷா. அங்கே எங்கே மீன் இருக்கா? கண்ணுக்கே தெரியல. பாத்ரூம்லேருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்குது. வாங்க பாத்ரூம்கே போய் பார்க்கலாம். பாத்ரூம் எங்கள் வீட்டில் பார்க்கவே இல்லை. யார் வீட்டுனே தெரியல. பாத்ரூம் எங்கே இருக்குது போய் தெரியும். இப்போ இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. கைஸ் இந்த டோரில் அந்த ஒரு டோர் திறக்க முடியாமல் இருந்துச்சு. மேபி அந்த டோராக இருக்குமோ? இந்த டோரா அந்த டோரா? இதுதான் கைஸ் பாத்ரூம். அப்போ அங்கே ஏதோ டோர் இருந்துச்சு. அது என்ன டோருன்னு தெரியல. நோபடி ஐ கெட் திஸ் இஸ் ஏமாற்றிட்டாங்க. இதுனா கைஸ் எல்லாம் டார்க் ஆகிடுச்சு. திரும்ப இங்கே டெலிபோர்ட் பண்ணி விட்டுருச்சு மக்களே. ஸோ இருட்டாக இருக்கே. எந்த வழியில் வேறு போகிறதுன்னு தெரில. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு வேறு தெரில. கடவுளே நீ தான் காப்பாற்றணும். பின்னாடி போகலான்னா பின்னாடி செவுரு தான். முன்னாடி தாங்க யூஸ் பண்ணுவேன். வேறு வழியில் லைட் வேறு இல்லை. இருட்டாக இருக்குது. எவனா வந்து பயங்கே பூத்திட்டானா? ஓ சென்சார் வச்சுருக்காங்களா? நம்ம நடக்க லைட் எரியுது. ரொம்ப கஷ்டம். இந்த லைட்டு எல்லா லைட்டுக்குமே சென்சார் வச்சுருக்காங்க. நம்ம நடக்க தான் லைட் எரியுது. சீக்கிரம் திக்குன்னு பயம் பொத்திட்டான். ஓ மை காட். இவன் வேறு எங்கேருந்து குச்சான்னு தெரியல. போக இன்னும் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல கைஸ். நட சீக்கிரம் நட ஜோரம். என்ன கைஸ் இது லைட்டே வித்தியாசமாக இருக்குது. இந்த ரோடே வித்தியாசமாக இருக்குது. எப்படி இல்லை யாருன்னு கூட தெரியலையே. இது பேய் மாதிரி இருக்குது இந்த வீடு பார்க்குறதுக்கு. திரும்ப வந்துட்டேன். இங்கேயும் ஒரு எண்டு தான் இருக்குது. லைட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், டார்க்னஸ் இஸ் மைன். லைட் என் ஃப்ரெண்டு, டார்க்னஸ் அவனா? அப்போ இந்த இடம் லைட்டாக இருக்க போதெல்லாம் என் ஃப்ரெண்டு தான் கைஸ். இப்போ நம்ம தாராளமாக நடக்கலாம். வாங்க இப்போ நம்ம திரும்ப ஒரு வழியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன்.
கைஸ் என்ன ஆச்சு? லைட்டெல்லாம் ஒன்று ஒன்றா உடஞ்சிட்டே வருது. கடவுளே, மாட்டிக்கிட்டோம் கைஸ். லைட் நம்ம ஃப்ரெண்டு, டார்க்னஸ் தான் அவன். இப்போ இந்த லைட் ஆஃப் ஆகிடுன்னு நினைக்கிறேன். 1 2 3 வந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், நம்மளை இங்கேயே போட்டு தள்ள போகிறேன். இப்போ பார்த்துக்கோங்க. என்ன ஃபுல்லாக இருட் ஆயிடுச்சு. நான் இப்போ எங்கே இருக்கேன்? வானா பி ஃப்ரெண்டா? கைஸ், எவனோ ஒருத்தன் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணுமாம்மா. அவன் பேர் பாபாமா. ஸோ அவன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகணுமாம்மா. இவன் வேறு என் மண்டை உள்ள வந்து ரொம்ப இது பண்ணுறான். இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ எந்திரிச்சு பார்க்கலாம். எந்திரிக்க கூட முடியல. இவ்வளோ அந்த டோர் திறக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ டோர் திறக்குது. நீ சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து வெளியில் போய் ஆகணும். வேறு வழியே இல்லை இப்போ நமக்கு. ஸோ டக்குன்னு ஓடினா தான் இங்கே உண்டு. கேஸ் எனக்கு தெரிஞ்சது கனவில்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம தப்பிக்கிறது தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் இப்போ ஓடு என்று ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ வேறு வழியே இல்லை மக்களே. ஸோ இந்த இடத்துல டார்ச் வச்சுருக்காங்க. இந்த டோர்லாம் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் ரத்தம் யாரையோ தூக்கில் போட்ட மாதிரி இருக்குது. இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மிஸ்ட்ரியாக இருக்குது. இது என்ன இடம்னு கூட தெரில. ஹெல்ப் பை கொஞ்சம் ஏதோ ஒரு புக்கு அடிச்சிருக்கேன். சரி படிக்கலாம். இல்லை ஐ நீட் அ ஃப்ரெண்ட் ப்ளீஸ். உனக்கு யாரோ ஃப்ரெண்டு வேணுமா ப்ளீஸ் ப்ளீஸ். அப்புறம் லெட்டர்லாம் மாறி வருது ப்ளீஸ். இந்த இடமே கொஞ்சம் சஸ்பீஸாக தான் இருக்குது. நம்ம இப்போ எவ்வளோ சீக்கிரம் வெளில போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது ப்ளீஸ். சீக்கிரம் ஓடுறாடி ப்ளீஸ். இந்த இடத்துல யாரையும் தரத்தரன்னு எடுத்து போயிருக்கா. ரத்தம்லாம் ஊற்றிருக்கு. மண்டை ஓடு, 2 மண்டை ஓடு. வித்தியாசமாக இருக்கு இந்த இடமே. இப்போ நேராக ஒரு வழி இருக்குது. திரும்பவும் வந்துவிட்டேன் நீங்கள். இந்த வழியில் போகணுமா? இந்த வழி கொஞ்சம் இருட்டாக இருக்குது. நம்ம இந்த வழியிலே போய் இது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இப்படி சுற்றி நம்ம வந்த இடத்துக்கே தான் திரும்ப வந்துட்டுருக்கோம். இப்போ நமக்கு இருக்க ஒரே வழி அந்த வழி தான் நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் ரத்தமாகவே இருக்குது. ஒரு மண்டை ஓடு எங்கே பார்த்தாலும் இந்த மண்டை ஓட வச்சுருக்கீங்க. நம்ம சுற்றி ஒரே வழி தான் போகிறோம். ஸோ நம்ம இப்படியே போயிடலாம். ஸோ இந்த ஒரு வழியில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இருக்கிறது இந்த ஒரே வழி தான் மக்களே. ஸோ வேறு வழியே இல்லை. திரும்ப அங்கேயே தான் வந்துட்டுருக்கேன் நான். ஸோ அந்த வழி தான் நமக்கு கரெக்டான வழி. ஸோ ஒரு செக்கிங்காக தான் திரும்ப இந்த சைடு வந்தேன். நினச்ச மாதிரி ஒரே இடத்துக்கே தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இதுதாங்க நம்ம வந்த வழியே. இப்போ நம்ம நேராக போயிட்டு நம்ம அந்த வழியில் தான் போய் ஆகணும். இந்த இடமே கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அவனுக்கு யாரோ ஃப்ரெண்டு வேணும். நம்மளை ஏன் இங்கே கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுறான்னு தெரில. இங்கே இருக்கிறது ஒரே வழி தான். உள்ளே போகணும். ஓடு சீக்கிரம் ஓடு ப்ளீஸ். என்ன கேஸ் இந்த பிரிக்கே வித்தியாசமாக இருக்குது. இந்த வழியே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே என்ன வச்சுருக்கான்னு தெரியலையே. கேஸ் யாருக்கும் என்னவோ சூனியம் பண்ணி வச்சுருக்கான். அது மட்டும் தெரியுது. அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. சீக்கிரம் அதெல்லாம் அழிக்கணும் கேஸ். எனக்கு இதை பார்க்கறதாலே ஒரு மாதிரி ஆகுது. நம்ம சீக்கிரமாக வெளியில் வேறு போகணும். நமக்கு எதனா சாவடிச்சிட்டானா ஸோ பிரச்சனை ஆகிடும் கேஸ். சீக்கிரம் ஓடு. இங்கே எதாவது டோர் மாதிரி இருக்குது. டோர் ஏணி வச்சுருக்காங்க. தெரிஞ்சுட்டு தான் எக்ஸிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கேஸ் ஓடலாம். நம்ம சீக்கிரம் ஏறுடா மேலே. கேஸ் என்ன கேஸ் இது போயிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் வழி இல்லையே. என்னடா இது கேஸ்? வழியே காணா கைஸ். இந்த சைடில் வச்சுருக்காங்க. சீக்கிரம் இங்கே ஒரு டோர் இருக்குது. தாவு குதிச்சிட்றா. குதிச்சிட்ட மக்களே. திரும்பவும் இந்த இடத்துல ஒரு செஸ்ட் வச்சுருக்கான். இவன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கோவாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். எத்தனை பேரை கொண்டு வச்சுருக்கான் கேஸ்? இது வந்து பாபுவோட டைரியா. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸுன்றது இல்லையா. அவன் எப்போ பர்த்டே வந்தாலும் தனியாக தான் கொண்டாடுவானா. அவன் எல்லாரையுமே வெறுக்கிறான். அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையுமே கேஸ். ஸோ அவங்க அம்மா, அவங்க அப்பா, அந்த மாதிரி எல்லாருமே வெறுக்கிறானா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். பாப் த லூசர் அப்படின்னு போர்டில் எழுதி வச்சுட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஹலோ, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டேன் திரும்பவும். அந்த டைரி கூட பேசிகிட்டு இருக்காங்க சார். நான் வந்துட்டேன் திரும்பவும் வந்துட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன் அப்படின்றான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனால அவன் ஃப்ரெண்டு யாரும் இல்லை, அவங்க ஸ்கூலில் எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்காக செத்து திரும்ப ஆவியாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ இப்போ அவனோட ஒரே கோல் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுமா. ஸோ நம்ம மேபி உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இன்னொரு பேஜில் என்ன எழுதி வச்சுருக்காங்க, அதையும் படிச்சுட்டு போகலாம் நினச்சேன். எல்லா பேஜ்லேயும் எல்லா புக்லேயும் இந்த மாதிரி உதவும் ஒன்று எழுதி வச்சுட்டு போயிடறான். அது என்னான்னு புரிய மாட்டேங்குது. அடுத்தது இங்கே இருக்கிற ஒரே வழி இந்த ஒரே வழி தான்.
ஸோ இதை தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இங்கே ஏதோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, பிகம் எ ஃப்ரெண்டா. நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறேன்டா. எஸ் தான் கேஸ் நான் கொடுக்க போகிறேன். பாவம் ஸ்டோரி ரொம்ப இது மாதிரி இருக்குது. ஃபைனலி என் ஃப்ரெண்ட். ஆமாம், நான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட். எனக்கு ஜெயிலில் போட்டான். பைத்தியக்காரா, நான் என்னடா உன்னை ஃப்ரெண்டுன்னு தானடா சொன்னேன். ஃப்ரெண்டை இப்படி தான் ட்ரீட் பண்ணுற விதமா கேஸ்? இவன் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பேய், சைக்கோ கேஸ். இவன் பேய் கூட இல்லை, இவன் சைக்கோ. இவன் சரி, இவன்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கலாய்க்கிறாங்க கேஸ் நம்மளை வச்சுட்டு இவன். ஸோ ஒரு ஃப்ரெண்டை இப்படி தான் ஜெயிலில் போடுவாங்களா? எனக்கு தெரியல. அவனுக்கு வேறு வழி இல்லையா? இப்போ என்னை வெளியே விட்டே இல்லைடா கேஸ். இவன் இப்போதைக்கு விட்ற மாதிரி தெரில. இந்த பித்தான் பெட்டாக இங்கே படுத்துங்க. இப்போ நம்ம வழியை தேடி போவேனே தான் கேஸ். ஸோ சுற்றி என்னென்ன இருக்குமே கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு வழி இருக்கும் வெளில போகிறதுக்கு. ஸோ அந்த வழி எதுனா இருக்கா தேடலாம் கேஸ். இங்கே ஒன்றுமே இல்லை, இந்த ஒரே ஒரு ட்ராப் டோர் தான் கேஸ் இருக்குது. ஏன்னா கேஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கான். குதிச்சிட்றா கைப்புள்ள தான் கேஸ். இது ட்ரைனேஜ் சிஸ்டம்னு நினைக்கிறேன். நான் ட்ரைனேஜ் சிஸ்டம் உள்ள பூந்து போனே தான். சீக்கிரம் போகணும், இல்லைனா செத்துருவாங்க கேஸ். இதுக்கப்புறம் வழி இல்லை. மேலே இருக்கா கேஸ். இப்போயும் நம்ம அடுத்த இதுக்கு இடத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எங்கடா இங்கே நின்றுட்டு நாளை காணோம் கேஸ். நம்ம சத்தியமாக சாக போகிறோன்னு நினைக்கிறேன் இவன்கிட்ட. ஏன்னா எனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே தெரில. போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டியாக. கடைசியில் எங்கே போய் நிற்க போகிறேன் தான் கேஸ் தெரில. இங்கே ஏதோ டோர் இருக்குவாங்க, இதில் போய் பார்க்கலாம் கேஸ். என்ன கேஸ் இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ஏதோ ஒழிச்சு வச்சுருக்கான். அது எவ்வளோ கிளியராக எடுத்து பாருங்கள் டெஸ்ட்டு வச்சு. ரீட் மீ பை அன்னோன் ஒரிஜினலா. ஓ கேஸ் ஏதோ பக்கம் பக்கமாக இருக்குது. கஷ்டப்பட்டு டைப் பண்ணியிருக்காங்க கேஸ். ஏதோ பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்காங்க. என்ன தான் எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரில கேஸ். ஸோ வேறு எதனா இருந்தால் எடுத்து தப்பிக்க வேண்டியதாங்க கேஸ். இப்போதைக்கு நம்ம இங்கே இருக்க ஒரு நிமிஷம் நம்ம டேஞ்சர் தான். ஸோ இந்த போர்டு வேறு இருக்குது. போர்டா டிவி கேஸ். டெஸ்டிங் சென்டர் செக்யூரிட்டியா? டெஸ்டிங் செல்லோட செக்யூரிட்டியா கேஸ்? நான் நினச்ச மாதிரி இவன் பேயெலாம் இல்லை கேஸ். இவன் ஒரு சைக்கோ தான் இவன். ஸோ இப்போ நம்ம போகலாம் கேஸ். ஸோ இது என்ன இடம்? ரிசர்ச் ரூம். எத்தனை ரிசர்ச் ரூம்டா? இதுவும் ரிசர்ச் ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 ரிசர்ச் ரூம் 2 கேஸ். உள்ளே ஒன்றுமே தெரில, எல்லாம் கருப்பாக தான் இருக்குது. என்ன வச்சுருக்காங்கன்னு தெரில. இது ரிசர்ச் ரூம் 3. 1 எங்கடா போ கேஸ்? இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஏதோ டோர் இருக்குது. ரிசர்ச் ரூம் 1. இந்த இடத்துல யாரையோ அடைச்சி வச்சுருக்காங்க கேஸ் அவன். ஸோ நம்ம தப்பிக்கணும் கேஸ் ஃபஸ்ட்டு இவங்கிட்ட இருந்து. எக்ஸிட். இந்த டோர் தான் எனக்கு. இட்ஸ் லாக்டு. ஐனி இந்த சைடு ஏதோ ஒரு வழி இருக்குது, அதுவும் எக்ஸிட்னு நினைக்கிறேன். இதுவும் எக்ஸிட் தான். ஸோ இதுக்கும் நமக்கு தப்பிச்சு போக வழி வேணும். இங்கே ஏதோ இருக்குது, கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ். ஸோ இந்த இடத்துலலாம் நிறைய வச்சுருக்கீங்க. அன்லாக் ரிசர்ச்சா கேஸ். இந்த இடத்துல அந்த ரூமுக்கான கீ பட்டன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரூம் இப்போ அங்கே எக்ஸிட்டுக்கு முன்னாடி ஒரு ரூம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த ரூமுக்கான ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இங்கே இத்தனை பட்டன் இருக்குது, எல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. நம்ம இதை கிளிக் பண்ண கேஸ். எனக்கு இன்னும் ஓப்பன் ஆன மாதிரி தெரில. ஸோ இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. இதுவும் ஏதோ ஒரு பசில் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போகணும் கேஸ். ஸோ டோர் அன்லாக் ஆகிருக்கான்னு தெரில. அன்லாக் ஆகிட்டு இருக்கு. வாங்க சீக்கிரம் நம்ம தப்பிக்க வேண்டிய வழியை பார்க்கணும். ஸோ இது உள்ளே யாரையும் அடைச்சி வச்சுருக்கான் ஆல்ரெடி. ஏதோ நீங்கள் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்க கேஸ். என்ன பண்ணுறான்னு தான் தெரில. பாவம் அவன் உள்ளே எத்தனை நாள் இருந்திருக்கானு. ஸோ இங்கே ஏதோ ஒரு இது போட்டிருக்கீங்க. வாங்க இதில் ஏறி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஏறு. இவன் தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த சைடு இருந்தது ரூம் நம்பர் ரிசர்ச் ரூம் 2 தானே. ஸோ அதில் லைட் ஏறிடல. இப்போ லைட் எரிஞ்சிட்ருக்கு. வெல் ஹியர் கோஸ் நத்திங் கேஸ். என்ன கேஸ் ஆயிடுச்சு கேஸ்? இப்போ நம்ம ரிசர்ச் ரூம் 2 வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவ்வளோ கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு பட்டன் வச்சுருக்கேன். சீக்ரெட் ரூம் நினச்சி இங்கே வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த சைடு இருந்தோம், திடீர்னு இந்த சைடு வந்துட்டுக்கிறோம். ஸோ இந்த பட்டன் எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியலையே. இதுதான் கேஸ். கேஸ் இது ரிசர்ச் ரூம் 2 கூட இல்லை, அதுக்கும் மேலே. நம்ம இருந்ததே ஒரு ரிசர்ச் ரூம் தான் கேஸ். ஸோ நம்மளே ஒரு ரிசர்ச் ரூமில் தான் போட்டு அடிச்சு வச்சுருந்துருக்கான் கேஸ். இந்த ரூமில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. ஓ மை காட். டை எத்தனை டைடா கேஸ்? நான் சொன்ன மாதிரி என்னை சாவடிக்கலான்னு முடிவே பண்ணிட்டான் அவன். ஸோ சாகிறது தவிர எனக்கும் வேறு வழி இல்லை கேஸ். கன்ஃபார்ம் செத்துருவேன்னு நினைக்கிறேன்.
ஆனால் நான் சாக மாட்டேன் கைஸ். இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் என்னோடய முழுமையான கோல். எங்கடா இங்கேருந்து டேப் டோரில் எங்கே கைஸ் இங்கேருந்து தான் காணும். ஓ மை காட், சத்தியமாக எனக்கு சாவடிக்கிறது கன்ஃபார்ம். இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போகணுமே, வேறு வழியே இல்லை கைஸ். கைஸ் டோர் ஏதோ திறந்துட்டாங்க. ஓடு சீக்கிரம் கைஸ். இந்த இடம் முட்டு சந்தை கைஸ். ஸோ இதுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரில. திஸ் இஸ் நாட் யுவர் என் குட் பை. வந்துட்டான்டா. ஒன்றும் பண்ணிடாதடா சொன்னால் கேளு, நான் தப்பிச்சு போக மாட்டேன். முடிச்சு விட்டாங்க போங்க. வா கனவா இது? கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்தி விட்டாங்க. ஓ மை காட். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த புக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கனவு இல்லையா?